Hey Achievers, welcome back to our Spoken English learning series. Today, we are going to learn how to ask for help in a polite way. Today's topic, the polite way to ask for help. எப்படி மரியாதையாக உதவி கேட்கலாம்னு பார்க்கலாமா? சரி, நீங்க எப்படி ஹெல்ப் கேட்பீங்க? Help me. Okay. Many learners say help me. பலர் இப்படித்தான் சொல்வாங்க. But this can sound too direct or slightly rude in English. சில நேரங்கள்ல நேரடியாகவோ அல்லது மரியாதை இல்லாமல் இருப்பது போலவும் இருக்கும். அப்போ எப்படி சொல்லலாம்? I will teach you in 3 ways. Number 1, polite way. Number 2, more polite way. Number 3, very polite way. Okay. First, let me teach you polite way. Say, can you help me? இப்படி சொல்லுங்க. Can you help me? This sounds polite, soft, and respectful. Let me give you some examples. Can you help me with this form? இந்த ஃபார்மை நிரப்ப உதவி செய்ய முடியுமா? Can you help me understand this lesson? இந்த பாடத்தை புரிந்து கொள்ள உதவி செய்ய முடியுமா? Can you help me with my homework? என் வீட்டு பாடத்தில் உதவி செய்ய முடியுமா? Now, moving to the second way. The second way is more polite way. More polite way-ல instead of can you, we are going to use could you. Could you help me? Could you open the window? We have to use could for more polite. அதாவது இன்னும் மரியாதையான வழி. Could you help me with this problem? இந்த பிரச்சனையில் எனக்கு உதவி செய்ய முடியுமா? இப்போ புரிஞ்சுதா? எங்க கேன் யூஸ் பண்ணணும், எங்க குட் யூஸ் பண்ணணும்னு? குட். நெக்ஸ்ட், த லாஸ்ட் வே இஸ் வெரி பொலைட். அதென்ன வெரி பொலைட்? அதாவது மிகவும் மரியாதையான வழி. ஹியர், இன்ஸ்டெட் ஆஃப் கேன் யூ அண்ட் குட் யூ, we can use would you. For example, would you mind helping me open the door? கதவை திறக்க எனக்கு உதவி செய்வதில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குமா? அல்லது தயவு செய்து கதவை திறக்க உதவி செய்வீர்களா? Would you mind giving me a hand? எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா? Very simple rules. Use can you or could you or would you for polite requests. Also, you can add please for extra politeness. ஆல்ரெடி நான் உங்களுக்கு 3 வே சொல்லி கொடுத்தேன் இல்லையா? இதை 4th வேயா வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா பொலைட்னஸ். அதென்ன எக்ஸ்ட்ரா பொலைட்னஸ்? ஃபார் எக்ஸாம்பிள், கேன் யூ ஹெல்ப் மீ ப்ளீஸ்? இந்த ப்ளீஸ் ஆட் ஆகும்போது எக்ஸ்ட்ரா பொலைட்னஸ் கிடைக்குதுங்க. நவ் இட்ஸ் டைம் டு ப்ராக்டிஸ். கமெண்ட் த சென்டென்சஸ் யூ லேர்ன் டுடே. ஐ வில் செக் தம் அண்ட் கிவ் யூ கரெக்ஷன்ஸ். Follow for more spoken English lessons. If it was useful to you, kindly like, share and subscribe. Happy learning! நாம இங்கிலீஷை எக்ஸாம்காக இல்ல லைஃப்காக கற்றுக்கொள்வோம். See you in the next class. Bye from yours, Martina teacher.